ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யற்கட்டாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இந்த பேர்பாடிங்கிற இடத்துல சுவாமி பெரியவாச்சாரியருடைய வியாக்கியானத்தை அனுபவித்தோம் 3000 படியில். இப்போ அடுத்தது அழகி மணவாள பெருமாள் நாயனார் 6000 படியில் சொல்லக்கூடியதான அதே பேர்பாடின்ற இடத்துக்கு அவருடைய வியாக்கியானம் என்ன அப்படிங்கிறத அனுபவிப்போம். பேர்பாடுகையே எங்களுக்கு உத்தேசம் என்கிறார்கள். சரணாகதி பண்ணவாளாகிய பிரபன்னர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவளுக்கு உத்தேசம் என்ன, வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா பேர் பாடுறது தான். பகவானுடைய நாமத்தை திருநாமத்தை பாடின்னு இருக்கிறது. பாட்டாக பாடுறதோ ஜபமாக பண்ணுறதோ இல்லை வெறுமனை சொல்லிட்டு இருக்கிறதோ ஆக உச்சரிக்கிறது இல்லை மனனம் பண்ணுறது. இது இருக்குது 4 தான் விஷயம். ஒன்று மனசுக்குள்ளே ஸ்மரணம் பண்ணுறது, அல்லது மொனன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது, இல்லை கத்தி கோவிந்தா நாராயணா வாசுதேவா அப்படின்னு சொல்கிறது, இல்லை அதை ராகமாக போட்டு அதே நாமம் ஒரே நாமத்தையே திருப்பி திருப்பி பாடின்னு இருக்கிறது. இப்படிங்கிறதான இருக்கே இதுதான் எங்களுக்கு உத்தேசம்ன்றான். எங்கள் வாழ்க்கைக்கு லட்சியமே ஆம்பிஷன் கோல் அப்படின்லாம் இங்கிலீஷில் சொல்கிறாலே அதுதான் லட்சியமே பிராப்பியமே அதுதான் எங்களுக்கு அப்படிங்கிறார். கட்டிப்பொன் போலே அவன் பணிப்பொன் போலே திருநாமம் வாட்சிய பூதனானவன் சத்தை உண்டாக்கும் அவனுக்கு வாசகமான திருநாமங்களாலே இரே அனுபவிப்பது. பகவானை எதால் அனுபவிக்கலாம் அப்படின்னா அவனுடையதான திருநாமங்களால் தான் அவனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறார். இப்போ பகவான் அனுபவம் பகவத் அனுபவம்னா என்னன்னா இப்போ இதெல்லாம் குணானுபவம். காலக்ஷேபமாக குணானுபவம் கேட்குறோம், உபன்யாசம் கேட்குறோம். அது ஒரு நாளைக்கு கொஞ்ச நாள் தானே கேட்க முடியும். கேட்குறதுனாலும் நாள் பூரா 24 மணி நேரமும் காலக்ஷேபமே கேட்டுன்னு இருக்க முடியாது. அதுவே பொழுதுபோக்காக பூர்ணமாக இருக்க முடியாது. அப்போ ஒரு 2 மணி நேரம் கேட்கலாம், 4 மணி நேரம் கேட்கலான்னு வச்சுப்போமே. அவ்வளோதானே. சொல்கிறவாளுக்கும் அவ்வளோதான், கேட்குறவாளுக்கும் அவ்வளோதான். அப்போ மிச்ச நேரம்லாம் என்ன பொழுதுபோக்குன்னா நாம சொல்கிறது தான் பொழுதுபோக்கு. திருநாமத்தை பாடிகிட்டே இருக்கிறது, சொல்லிகிட்டே இருக்கிறது தான். அதனால அவனுக்கு வாச்சகமான திருநாமங்களாலே இரே அனுபவிப்பது. இதுதான் பகவத் அனுபவம்னு பேர். ஆனால் வரதும் நாமம் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் பகவத் அனுபவம்ன்றார். திருநாமம் சொல்லுகைக்கு அதிகார சம்பத்தி வேண்டாவோ என்று நஞ்சியர் பட்டரை கேட்டவர்கள சுவாமி பராசர பட்டர் இந்த இடத்துக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கார். காலக்ஷேமம் கேட்குறவாள் பிரதான சிஷ்யராக முதல்ல உட்காந்துருக்கிறவரே நஞ்சியர் தான். அந்த சுவாமி நஞ்சியர் கேள்வி கேட்கிறார். ஒருத்தன் திருநாமம் சொல்லணுமானால் அதுக்கு அதிகாரி சம்பத்தி வேண்டாவோ அப்படின்னு கேட்கிறார். இன்னும் அதிகாரியாக இருக்கிறவன் இதை செய்யலாம்னு இருக்கு. ஒரு ஹோமம் பண்ணணும், ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இல்லை தானம் பண்ணணும், எல்லாத்துக்குமே அதிகாரி யாருன்னு பார்த்துன்னு தான் செய்ய முடியும். எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. சத்தியம் பேசணும்னா வேணா எல்லாரும் அதிகாரி அதுக்கு பேசியே ஆகணும், சத்தியம்தான் பேசணும். அதே மாதிரி ஜீவகாருண்யம்னா எல்லாருக்கும் அதெல்லாம் சாமானிய விஷயம், எல்லாருக்கும் உண்டது. ஆனால் இப்போ ஹோமம் பண்ணுறேன், சந்தியாவந்தனம் பண்ணுறேன், வேதம் படிக்கிறேன், பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இன்னென்ன தர்மங்கள் யார் யார் பண்ணலாம் அப்படின்னா இன்னன்னார் பண்ணலாம்னு அதிகாரி பேதம் இருக்குது. பிரம்மச்சாரி பண்ணலாம், இது கிரகஸ்தன் பண்ணலாம், இது வானப்பிரஸ்தன் பண்ணலாம், இது சன்னியாசி பண்ணலாம், இது பிராமணன் பண்ணலாம், இது க்ஷத்ரியன் பண்ணலாம், இது வைசியன் பண்ணலாம், இது சூத்ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஆபத்து வந்தவனுக்கு இது தர்மம் அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விதமான தர்மங்கள் இருக்குது. அதுக்கு அதிகாரிகள் வித்தியாசப்படுறா, தகுதி உடைவா வித்தியாசப்படுறா. இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு தகுதி வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா அதுக்கு பட்டர் சொல்கிறார், பராசர பட்டர். யோக்கியனாகில் இருந்தபடி சொல்லுகிறான், அயோக்கியனாகில் யோக்கியதை சம்பாதிக்க வேண்டா என்று அருளி செய்தார். பராசர பட்டர் சொல்கிறார், யோக்கியனாக இருந்தால் தான் யோக்கியனாக இருக்கானே அப்படியே சொல்லட்டும். அயோக்கியனாக இருந்தால் யோக்கியதை சம்பாதிச்சுட்டு தான் நாமம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அயோக்கியனாக இருக்கிறவன் அயோக்கியனாக இருந்தே சொல்லலாம். ஏன்னா அயோக்கியனாக இருக்கிறவன் தான் அஜாமிளன், மகாபாபி தான். பிள்ளைக்கு பேரை வச்சுட்டு நாராயணா நாராயணா நாராயணன் கூட்டுன்னு இருந்தவன் கதில் உயிர் போச்சவன் புத்திர பாசத்தினால நாராயணான்னு கூட்டான். அந்த நாராயணன் நினைக்கல பகவானை, பிள்ளைய நினைச்சுதான் பாசத்தினால கூட்டான். கடைசியில் என்னன்னா அவனை காப்பாற்றி விடுத்தே நாமம் அப்படிங்கிறதுனால யோக்கியதை இல்லாத பக்கா அயோக்கியனாக இருந்தால் கூட நாமம் சொல்கிறதுக்கு தகுதி உண்டு. அதனால அயோக்கியனாக இருக்கிறவன் யோக்கியதையை சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது மாதிரி யோக்கியனாக இருக்கிறவன் மெனக்கெட்டுனா அயோக்கியனாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிருக்கு, நான் அயோக்கியனா ஆயிடுறேன் அப்படின்றதும் தப்பு.
அவாவா எப்படி எப்படி இருக்காளோ, தகுதியோ தகுதி இல்லையோ, அயோக்கியனோ, அவன் தர்மாத்மாவோ அதர்மம் பண்ணுறவனோ, பாபியோ புண்ணியவானோ, எந்த பேதமும் இல்லாத யார் வேணா சொல்லலாம் அப்படின்னு பராசர பட்டர் இங்கே வியாக்கியானம் பண்ணார். நாமத்துக்கு தான் அந்த அளவுக்கு ரைட்டு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும். எங்கனே என்னில் அயோக்கியனா இருக்கணும்னா யோகியத்தை சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அது எப்படின்றத சொல்கிறேன் அப்படிங்கிறார் பராசர பட்டர். எப்படின்னா, மேலுள்ள நன்மைகளை தரக்கடவதாக விசுவசித்தவனுக்கு கீழிலுள்ள விரோதிகளையும் போக்க மாட்டாதோ என்று அருளி செய்தார். உனக்கு மேற்கொண்டு வர வேண்டிய வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் நாமம் கொடுக்கும்னு நம்பிதானே நீ நாமம் சொல்ற. குலந்தரும் செல்வந்தந்திரும் அடியார் படுதுராயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்சும் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு எல்லா பலனையும் அது சொல்ல எல்லா பலனும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோட தானே நீ சொல்ற. அப்போ உன்னுடைய அயோக்கியத்தனம்லாம் என்னென்ன இருந்ததோ, பாபங்கள் என்ன இருந்ததோ, என்னென்னலாம் பகவான் அடைய விடாத பலன்களை அடைய விடாத விரோதிகள் இருந்ததோ அத்தனை விரோதி இது போக்கி கொடுக்கும். மேலே பலனை கொடுக்குற மாதிரி கீழே இருக்கிற விரோதிகளையும் போக்கிடுமாக்கிறதுனால நீ அயோக்கியனாக இருந்தால் இருந்தபடியே சொல்லி உன்னை யோக்கியன் ஆக்கிடும். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான்னு கீதையில் சொல்றது போல அப்படின்னு. கங்கை ஆட போமவனுக்கு வேறொரு குழியிலே முழுகி போக வேணுமோ. கங்கையில் ஸ்நானம் பண்ண போகிறான் ஒருத்தன், உடம்புல அழுக்கு இருக்குது, ராத்திரியெல்லாம் தூங்கி எழுந்தான், இல்லை வேலைகள்லாம் பண்ணால் உடம்பெல்லாம் கசகசன்னு அழுக்காக இருக்குது. இப்போ அவன் கங்கையில் போய் குளிச்சானா அவன் குளிக்கலாமா கூடாதா? ஐயோ இந்த அழுக்கு உடம்போடு அப்படியே போய் குளிக்கக்கூடாது, முதல்ல சோப்பு உப்பெல்லாம் போட்டு வேற ஒரு குட்டையில் வேற குளத்துல போய் நல்லா முழுகி குளிச்சு விட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி கீச்சு நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக்கிட்டு தான் போய் கங்கையில் குளிக்கணுமானா அவசியமே இல்லை. கங்கையில் குளிச்சா வெளி சுத்தமும் உண்டாயிடும், உள்ள சுத்தியும் உண்டாயிடும். சபாஹ்ய அந்தர சுச்சிகி, உள்ள பகி சுத்தி அந்தர சுத்தி ரெண்டுமே கிடைச்சிடும். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடகிருக்கும் பழைய அயோக்கியத்தனங்கள், பாபங்கள், அகிருத்தியங்கள், அபச்சாரங்கள் அதையும் போக்கிடும். இந்த பக்கம் எடுத்தாலான இனிமே வேண்டிய புண்ணிய பலன்களாகவும் கொடுக்கும் அப்படின்றது. கங்கா ஸ்நானத்துக்கே இவ்வளவுனா பகவன் நாமத்தை பற்றி கேட்பானே கோடி 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 மடங்கு. கோகோடி தானம் பிரயாகேஷு கங்கா தீரே அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதுனால கோகோடி தானம் பண்ணால் கூட என்ன பலனோ ஒரு கோவிந்தாக்கு சமமாகாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்டது இந்த நாமத்தினுடைய மகிமையாக்குறதுனால கங்கையில் போய் குளிக்க போகிறவன் வேற ஒரு குட்டையில் குளிச்சுட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அதில் போனால் உடம்பு சுத்தி மனசு சுத்தி பாபங்கள்லாம் பொசுங்கி போயிடும் அப்படின்னு இருக்கிறது மாதிரி நீ நாமத்தை சொன்னேன்னா பழைய பாபங்கள் தீயினில் தூசாகும்னு போயிடும். இனிமே புண்ணியங்கள் பலன்களும் அகணித்தமாக கிடைக்கும், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டு கிடைக்கும் அப்படிங்கிறார். மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மே என்னவோ பாதி உள்ள பாதி பகவத் விஷயத்தில் விரோதித்தார்க்கும் திருநாமம் சொல்ல பிராப்தி உண்டு. முன்னாடியே சொன்னது மாதிரி தான் இந்த இடத்துல சொல்றார். அம்மாவே அடிக்கிறவன் கூட கை வலிச்சதுன்னா அம்மா அப்படின்னு அவ திருநாமத்தை சொல்லி ஆசுவாசப்படுத்திக்கிறான் இல்லையா, அது மாதிரி பகவானையே இல்லைன்னு சொல்றான் நாஸ்திகன் கூட பகவன் நாமத்தை சொல்லி வேண்டிய பலன்களை அடையலாம் அப்படின்னு சொல்றார். இன்னும் மேற்கொண்டு இந்த பேர் பாடிக்கே சொல்லிட்டு போறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சுவாமி. அதை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.